Welcome to our channel. Today we will learn 6th standard English term 3 unit 1 poem. இந்த poemல இருக்கக்கூடிய book back answer ஃபுல்லா பார்க்கலாம். என்ன poem நம்மளுக்கு கொடுத்திருக்காங்கன்னா இந்தியன் சீசன்ஸ். ஓகே, இங்கே பாருங்க poem வந்து இந்தியன் சீசன்ஸ். இதில் வாம பகுதியில் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா discuss in pairs, pick out the words related to seasons from the grid and write them in the blanks கேட்டிருக்காங்க. grid நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய லெட்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சீசன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வேர்ட்ஸை எடுத்து நம்ம இங்கே ரைட் பண்ணணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கிள் பண்ணிக்கலாம். என்னென்ன வேர்டு அப்படிங்கிறது கண்டுபிடிச்சு சர்க்கிள் பண்ணிவிட்டு அதை எடுத்து இங்கே ரைட் பண்ணணும். என்ன வேர்டு வருது? க்ளவுட், சனி, வெயிட், ஹாட், ஸ்னோ, ரெயின், தண்டர், விண்ட், ட்ரை லீவ்ஸ், ஸ்கை. இது எல்லாம் சீசன் ரிலேட்டடாக தான் வருது. அப்போ இதெல்லாம் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் டே இஸ் இட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் நம்ம ஆன்சர் ரைட் பண்ணிக்கலாம். என்ன டே அப்படிங்கிறது. வி ஃபீல் தேர்ஸ்டி ஆன் ஏ, நம்மளுக்கு வந்து தாகமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம்லாம். அது என்ன சீசன், என்ன டேவாக இருக்கும் அப்படின்னா சம்மராக இருக்கும். அது ஹாட் டே. ஓகேவா, சம்மர் டேயில் தான் அப்படி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வி யூஸ் ஆன் அம்ப்ரெல்லா ஆன் ஏ, நம்ம கூட அம்ப்ரெல்லா எப்போ யூஸ் பண்ணுவோம்? ரெய்னி டேயில் யூஸ் பண்ணுவோம். அப்போ ரெய்னி டே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வி சேல் பேப்பர் போட்ஸ் ஆன் ஏ, நம்ம வந்து பேப்பர் போட்ஸ் வச்சு விளையாடுவோம்ல, அது எந்த டைமில்? ரெய்னி டேயில் தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வி ஃப்ளை கைட்ஸ் ஆன் ஏ, நம்ம பட்டை விடுவோம். பட்டை விடுறது எந்த சீசனில் இருக்கும்? விண்டி, காற்று அடிக்கிறப்ப தான் நம்ம பட்டை விடுவோம். அப்போ விண்டி டேன்னு ரைட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து போயம் கொடுத்துருக்காங்க. நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம புக் பேக் ஆன்சர் ஈஸியாக ரைட் பண்ண முடியும். அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்த்துக்குங்க. ஓகே, இதில் பாருங்கள் நம்மளுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா புக் பேக் கொஸ்டின்ஸ். விச் சீசன் அமை, ரீட் த போயம், அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் சால்வ் த ரிடில்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் போயம் நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு இந்த ரிடிலை வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஐ மேக் த ஃபீட் டஸ்டி. இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? சம்மர். ஓகேவா. நெக்ஸ்ட் ஃப்ராக்ஸ் அண்ட் டோட்ஸ் வில் விசிட் வென் ஐ எம் தேர். இது என்ன வரும்னா மன்சூன். ஐ எம் பிரிட்டி ஷார்ட் அண்ட் ஸ்வீட், ஸ்ப்ரிங். ஐ மேக் யுவர் கார்டன் ஸ்மெல் ஸ்வீட் என்ன வரும்? ஸ்ப்ரிங். ஓகேவா. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் பாருங்கள், லீவ்ஸ் வில் விதர் பிகாஸ் ஆஃப் மீ, ஆட்டம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், க்ளாசரி கொடுத்துருக்காங்க. இதையும் பார்த்துக்குங்க. இதில் ஒரு 4 க்ளாசரி வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மீனிங் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டில் ரீட் த லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கிவன் பிலோன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் 4 லைன்ஸ் போயம் லைன்ஸ் கொடுத்து அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதுக்கு நம்ம ஆன்சர் ரைட் பண்ணணும். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், summer comes in a blaze of heat with sunny smiles and dusty feet ன்னு போயம் லைன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? டஸ் த போயட் வெல்கம் த சம்மர், ஹவு டு யூ நோன்னு கேட்டிருக்காங்க. இதுக்குரிய ஆன்சர் பார்க்கலாமா? இந்த போயம் லைனில் ஃபஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் வந்து போயம்லேயே ஆன்சர் இருக்கும். அதை நம்ம தான் கண்டுபிடிச்சு ரைட் பண்ணணும். ஃபஸ்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர் வரும்? த போயட் டஸ் நாட் வெல்கம் த சம்மர் பிகாஸ் இட் கம்ஸ் வித் ஃப்ளேம் ஆஃப் ஃபயர். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், விச் லைன் டெல்ஸ் யூ that there is no rain in summer. இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? The line sunny smiles and dusty feet tells us there is no rain in summer. ஓகேவா, இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் போயம் லைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, spring is pretty but short and sweet when you can smell the grass from your garden sheetன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? How does the poet describe the spring season? Answer, the spring season is pretty and sweet but it stays for a short time. Next, which line tells you that the garden is fresh? Answer, when you can smell the grass from your garden sheet. Next, third one பாருங்க, who does you refer to? Answer, you refers to the readers. Okay, next பாருங்க, தேர்ட் ஒன்ல இங்கே என்ன 4 லைன்ஸ் பாருங்கள். போயம் பாருங்கள். ஆட்டம் இன் இங்கிலீஷ் இன் ரெட், yellow அண்ட் ப்ரௌன். ஆட்டம் இன் இண்டியன் வென் அவர் லீவ்ஸ் ஃபெல் டவுன். இது பேஸ் பண்ணி என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஹவ் இஸ் ஆட்டம் இன் இந்தியா? ஆன்சர், இன் இந்தியா ஆட்டம் இஸ் மார்க்டு பை த ஃபாலிங் டவுன் ஆஃப் லீவ்ஸ். நெக்ஸ்ட்டு, கம்பேர் த இங்கிலீஷ் ஆட்டம் வித் த இந்தியன் ஆட்டம். ஆன்சர், இட் இஸ் இந்தியன் ஆட்டம் வென் அவர் த லீவ்ஸ் ஃபால் டவுன். இன் இங்கிலீஷ் ஆட்டம் லீவ்ஸ் பிகம் ரெட், yellow அண்ட் ப்ரௌன் பிஃபோர் த ஃபால் டவுன். இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். ஓகே,
இப்போ போயம் லைனில் இதோட ஆன்சர் எல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த போயம் அண்ட் ரைட் தம் இன் த டேபிள். நம்ம வந்து ரைமிங் வேர்ட்ஸ் இந்த போயம் லைன்ஸ் கொடுத்துருக்காங்களே இதிலேருந்து ரைமிங் வேர்ட்ஸ் வந்து எடுத்து ரைட் பண்ணணும். ஸ்டான்ஸா 1ல் ஸ்டான்ஸா என்ன 4 லைன்ஸ் இருக்கக்கூடியதான் ஸ்டான்ஸான்னு சொல்லுவோம். 4 லைன்ஸ் இருக்கக்கூடிய போயம் தான் ஸ்டான்ஸா. இது ஸ்டான்ஸா 1. நெக்ஸ்ட் 4 லைன்ஸ் ஸ்டான்ஸா 2. நெக்ஸ்ட் 4 லைன்ஸ் என்ன சொல்லுவோம் ஸ்டான்ஸா 3. லாஸ்ட் 4 லைன்ஸ் இது வந்து ஸ்டான்ஸா 4. ஓகேவா? இதான் ஸ்டான்ஸா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதிலேருந்து நம்ம ரைமிங் வேர்ட்ஸ் ரைட் பண்ணுவோம். ரைமிங் வேர்ட்ஸ்னால் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சவுண்ட்ஸ் வந்து ஒரே மாதிரி நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்ணுறப்ப அந்த போயமோட எண்டிங் லைன்ஸ் இப்போ இதில் பாருங்கள் ஹீட் ஃபீட் இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு எப்படி இருக்குது ஒரே மாதிரி இருக்குது சவுண்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்கா இல்லையா அதுதான் ரைமிங் வேர்ட்ஸ். அப்போ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் நம்மளுக்கு என்ன ரைமிங் வேர்ட்ஸ் வரும் ஹீட் ஃபீட். செகண்ட் ஸ்டான்ஸால் பாருங்கள் என்ன ரைமிங் வேர்ட்ஸ் வரும் ரோட்ஸ் டோட்ஸ். நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணி உச்சரித்து பார்க்குறப்ப தான் நம்மளுக்கு தெரியும் இது ரைமிங் வேர்ட்ஸ் போயம் எண்டிங் லைன்ஸில் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்வீட் ஷீட். ஓகேவா ஸ்வீட் ஷீட். அப்போ இதை எடுத்து நம்ம ரைட் பண்ணுங்கள். 3 ஸ்டான்ஸாக்கு மட்டும் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அதனால நம்ம 3 ஸ்டான்ஸாக்கு மட்டும் அந்த பாக்ஸில் அப்படி ரைட் பண்ணிக்கிங்க. ஓகே இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள் அதை பார்த்துக்கிங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபைண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அலிட்ரேஷன் அண்ட் ரைட் தம் இன் த பிளாங்க்ஸ். இப்போ வந்து இங்கே வந்து நம்ம வந்து அலிட்ரேஷன் ரைட் பண்ணணும். எக்ஸாம்பிள்ஸ் போயம் லைன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் அலிட்ரேஷன் அப்படின்னா ஒரே போயம் லைனில் வேர்ட்ஸோட ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். இங்கே பாருங்கள் சன்னி ஸ்மைல்ஸ் இதில் ஃபஸ்ட் லெட்டர் என்ன எஸ். ஸ்மைல்ஸில் ஃபஸ்ட் லெட்டர் எஸ். அப்போ சேம் வேர்ட்ஸ் சேம் லெட்டர். ஓகேவா வேர்ட்ஸில் வந்து லெட்டர் வந்து சேமாக இருக்கணும் ஃபஸ்ட் லெட்டர். அதான் அலிட்ரேஷன். இவருக்கு சன்னி ஸ்மைல்ஸ். செகண்ட் ஒன்று பாருங்கள் மன்சூன்ஸ் மேங்கோஸ். ஓகேவா நெக்ஸ்ட்டு ஷார்ட் ஸ்வெட். ஓகேவா இது நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இங்கே ஃபஸ்ட் லெட்டர் ஒரே மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒர்க் இன் பேர்ஸ் ஃபைண்ட் ஆன்சர் ஃபார் த கொஸ்டின்ஸ் அண்ட் ஷேர் இன் த கிளாஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இதில் 5 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நேம் த சீசன்ஸ் மென்ஷன் இன் த போயம். ஆன்சர் எப்படி ரைட் பண்ணலான்னா 4 சீசன்ஸ் ஆர் மென்ஷன் இன் த போயம். தே ஆர் சம்மர் மன்சூன் ஸ்ப்ரிங் ஆட்டம். ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் வாட் டஸ் த சம்மர் பிரிங். ஆன்சர் the summer brings sunny smiles and dusty feet. Third one, which word refers to rain? Answer, the word monsoon refers to rain. Fourth question, why does the poet say the spring is pretty? Answer, the spring is pretty because we can smell the freshness of grass from our garden. Fifth question, பாருங்க last one. When is it autumn in India? Why does the poet say this? Is there an autumn season in India? Answer, when the leaves fall down, it is autumn in India. The poet says this because in India leaves rarely change colors. Only when the trees shed their leaves, we know that it is autumn in India. Yes, there is an autumn season in India during the months of September, October and November. இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஹவு டஸ் த போயட் டிஸ்கிரைப் த இந்தியன் சீசன்ஸ் ரைட் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ் இன் அபவுட் 50 வேர்ட்ஸ் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். இந்த போயம் த இந்தியன் சீசன்ஸ் த போயட் நிஷா Therein describes the 4 seasons of India. First comes the summer, which is very hot. The next is monsoon, during which the roads become muddy. Frogs and toads live happily in water. People enjoy sweet mangoes. Next comes British short and sweet. Spring, when all gardens look fresh. Spring is followed by dry autumn. The leaves dry and fall down. இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.